கலை அவர்கள்ட்ட இப்போ முஸ்லிம்களுடைய அந்த எண்ணிக்கை உயர்வு அப்படிங்கிறதுனால பெரும்பான்மை மக்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா? ஏதாவது இந்த விஷயத்துல அவர்களுக்கான ஏதாவது தாக்கம் இருக்குதா? இல்லை, அது இயற்கையான கவலை தான். சிறுபான்மை மக்கள் பெருகினாங்கன்னா நம்ம சிறுபான்மை ஆகிடுவோங்கிற பயம் இயற்கையாக வரும். நம்ம இந்துக்களுக்காக ஒரே நாடு இது, இங்கே இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்து விடக்கூடாதுங்கிற அச்சம் அவங்களுக்கு இருக்கும். அந்த அச்சத்தை பாஜக தன்னுடைய தேர்தல் அரசியலுக்காக மிக சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள். ஏற்கனவே சொல்லும்போது என்ன சொன்னார், இப்போ அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு, வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கு காங்கிரஸ் எல்லாத்தையும் வளங்களையும் அள்ளி தருகிறது அப்படின்னு சொல்லி ஊடுருவல்காரன் சொன்னார். இப்படிலாம் சொல்கிறதுனுடைய அது ஒரு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ இது வருது, இந்த அறிக்கை வருது. இந்த மாதிரி ஒரு ஏற்றமும் இறக்கமும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் இந்தியாவில் என்ன நினைக்கிறேன்னா, வாக்கு வங்கி அரசியல் தான் இஸ்லாமியர்களை இந்துக்களையும் பிளவுபடுத்தி வைக்குது. இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் வாக்குகளை மொத்தமாக அல்லன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இதுதான். அதுக்கு நேரெதிராக என்ன பாஜக கூட்டணி என்ன நினைக்குதுன்னா, என்டிஏ இது இந்துக்கள் வாக்குகளை ஒன்றா அள்ளிடணும். அப்போ போலரைசேஷனுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஒரு டோட்டல் போலரைசேஷனுக்காக இந்து முஸ்லீம் டிவைடை விதைக்க பாஜக முயற்சி பண்ணுது. அதன் மூலமாக போலரைசேஷன் வந்தால் இந்துக்களுடைய வாக்குகளை மொத்தமாக நம்ம அள்ளலாங்கிற பிளான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இவங்களுக்கு மத சார்பின்மைங்கிறது எங்கெங்கே இருக்குது? வெறும் கான்ஸ்டிடியூஷனில் எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தியால் திணிக்கப்பட்ட விஷயந்தான். ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் இல்லை, 51 இல்லை. அப்போ இதில் என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். உதாரணம், ஒரு சின்ன உதாரணம், ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேரளாவில் வயநாட்டில் ராகுல் காந்தி நிற்கிறாருங்க. திடீர்னு என்ன சொல்கிறாரு தெரியுமா, மார்க்சிஸ்டுகளுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குது, அதனால தான் ஹேமந்த் சோரனை சிஎம் அரெஸ்ட் பண்ணுறாங்க, கெஜ்ரிவால் சிஎம் இருக்கிற அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை விட கூடுதல் குற்றம் செஞ்ச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல்வரை பினராயி விஜயன் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்குது உறவு இருக்குது. ஒரே கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்குள்ள ஏன் அப்படி பேசுனார் ராகுல் காந்தின்னு பார்த்தா, அந்த தொகுதியில் அவர் தோப்பாரோங்கிற பயம் வந்த உடனே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சமபாதி இருக்கிறாங்க. அந்த சிறுபான்மையினை வாக்கு வங்கியை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக தன்னுடைய கூட்டணி கட்சியில் ரொம்ப காலமாக விசுவாசமாக பாஜக எதிராக உறுதியான நிலைப்பாடு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை கேவலப்படுத்துகிறார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம், இன்னொரு சின்ன அடுத்த பெஸ்ட் எக்ஸாம்பிள், தெலுங்கானாவில் அங்கே இருக்கக்கூடிய சிஎம் என்ன சொல்கிறாரு, இந்த சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை இருக்கணும், தண்டிக்கணும் வரேன்னு சொல்கிறாருங்க. ஒரே கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எதுக்காக சொன்னார், வரக்கூடிய தேர்தலில் நாளைக்கு மறுநாள் வர்ற தேர்தலில் அவர் இந்துக்கள் வாக்குகளை பெறணும். ஸோ இதுதாங்க நடந்துட்டு இருக்குது, தொடர்ந்து செய்கிறாங்க. சாபானு வழக்கில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஷரியத் சட்டம் தான் மேலன்னு சொல்லி ராஜீவ் காந்தி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக. அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணார், ராமர் கோயிலை திறந்து விட்டது அவர் தான். பாபர் மசூதியில் திருட்டுத்தனமாக வைக்கப்பட்ட ராமர் சிலையை கும்பிடக்கூடாது சொல்லி ஃபைசலாபாத் நீதிமன்றம் 1949 தீர்ப்பு கொடுத்துச்சு. அது பூட்டு போட்டு இருந்த இதை 1985 திறந்தது யார்? ராகுல் காந்தி. அங்கே சாமி கும்பிடலான்னு சொன்னவர் அவர் தான். இப்போ மறுபடியும் பூட்டு போட்டுருவாங்கன்னு மோடி சொல்கிறாரு. ஆமாம், அவர் சொல்லுவார்ல, அவங்க பூட்டு போட்டுருவாங்க. பூட்டை திறந்தது அவங்க தான். இப்போ அது பிரச்சனை இல்லை, கோவிலே ஆகி போச்சே. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த அதே மாதிரி வழக்கு மாதிரி கான்ஸ்டிடியூஷனே மாத்திடுவாங்க அப்படிங்கறாரு அவரு. கான்ஸ்டிடியூஷனை மாத்துனது அப்படிலாம் சொல்றது எவ்வளவு சரின்னு எனக்கு தெரியல. கான்ஸ்டிடியூஷன் மாற்றத்துக்கு உட்பட்டு தான் வருது. திருத்தங்கள் 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் இதுவரைக்கும் செய்யப்பட்டிருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. 2/3 மெஜாரிட்டி இருந்தால் நீங்கள் கான்ஸ்டிடியூஷனை திருத்தலாம், கான்ஸ்டிடியூஷனே சொல்லுது. ஆனால் அதே சமயத்தில் இந்திரா சகானி வழக்கில் இந்த ஃபண்டமெண்டல் பேசிக் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் திருத்தக்கூடாது. அந்த பேசிக் ரைட்ஸையே சஸ்பெண்ட் பண்ணி வச்சது எப்போ? இந்திரா காந்தியால் எமர்ஜென்சி காலத்தில் தான். காங்கிரஸ் தான் இந்த நாட்டுடைய மொத்த கான்ஸ்டிடியூஷனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிச்சு. ரைட் டு லிவ், வாழ்வதற்கான உரிமை என்ற அடிப்படை உரிமையை கூட சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப இந்த சிறுபான்மையினுடைய காவலனாக இப்ப காட்டிக்கிற அந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கறத நம்ம எப்படி சார் பாக்குறது? அதான் சொல்றேன்ல, வாக்கு வங்கி அரசியலுக்காக சொல்றது. வரலாறு இருந்தால் இப்ப எடுபடுமா? 50 வருஷத்துக்கு மேல ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் ஆட்சியில இஸ்லாமியர்கள் நிலைமை எவ்வளவு கேவலமா போச்சுங்கிறத சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டை படிச்சா தெரிஞ்சுக்கலாம். அப்படி அவங்கள ஆட்சியில் இருந்தப்போ அவங்களை கொஞ்சம் கூட கவனிக்காம
கேவலப்படுத்திட்டு இப்போ உங்களுக்கு ரிசர்வேஷன் தர்றேன், அது தர்றேன், நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிலாம் சொல்றது என்பது போலி நாடகம். சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இப்ப தொகுதி மறுசீரமைப்பு இது மாதிரி ஒரே முஸ்லிம்கள் விஷயம் எண்ணிக்கை சொல்லு. ரஜினிகாந்த் சொன்ன அதிகரிச்சிருச்சுன்னா விஷயம் ஒண்ணு, ஏங்க இந்துக்களை நீங்க ஒண்ணுன்னு சொன்னா ஏங்க அவங்கள கோயில்ல விட மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற கோயில்கள்ல தலித் மக்கள் உள்ள நுழைய முடியல. நான் அதுக்கு ஒரு இதுக்கு யார் காரணம்? இஸ்லாமியர்கள் காரணமா, கிறிஸ்தவர் காரணமா, இந்துக்கள் ஒரு பிரிவினர் தான் காரணம். ஏன் இந்த மாதிரி நீங்க அதுக்கு தான் போராடாத பாஜகன்னு கேக்குறாரு. 75 ஆண்டுகள் ஆன பிறகும் சுதந்திரம் பெற்று உங்களால தீண்டாமையை ஒழிக்க முடியலன்னா நீங்க ஏன்டா சுதந்திர தினத்தை கொண்டாடுறீங்க நான் கேட்கிறேன்.